வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒரு நண்பர் கேள்வி கேட்டாங்க, எனக்கு எதாட்டி ஒரு நிகழ்வு, அதாவது எனக்கு எதாட்டி பிரச்சனை வரும்னா எங்கள் வீட்டு விலங்குகள் அப்படிங்கிறது அதை முதல்ல ஏற்றுக்குமா, வருமா, என்னுடைய கர்மாவை என் விலங்குகள் அப்படிங்கிறது வாங்கிக்குமா அப்படிங்கிறது அவர் கேட்ட கேள்வி. உண்மையிலேயே நல்ல கேள்வி. இப்போ முதல்லையே நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருப்போம். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா, நம்முடைய வீட்டு விலங்குகளுக்கு அது பாதிப்பு கொடுக்குமானா கொடுக்கும். எங்கள் வீட்டில் நான் மீன் வளர்க்குறேன், நாய்க்குட்டி வளர்க்குறேன், பூனைக்குட்டி வளர்க்குறேன். அப்போ இந்த பூனைக்குட்டிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, தவறி போகிறது அப்படிங்கிற நிகழ்வுகள் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். சிலர் புறா வளர்ப்பாங்க, சிலர் வாஸ்து மீன் வளர்ப்பாங்க, சிலர் வீட்டுக்கு அழகாக செடிகள் எல்லாமே வளர்ப்பாங்க. இதில் செடிகளுக்கும் பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். 4ஆம் பாவகம் வீடு சம்பந்தப்பட்டது. நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். ஆனால் அந்த வளர்ப்பு மிருகங்கள்ங்கிறது பாதிப்பு கொடுக்குமானா சிலருக்கு 4ஆம் பாவகம் நல்லா இல்லைன்னா பாதிப்புங்கிறது கொடுக்கும். அது உங்களுக்கு வீடு நிம்மதிங்கிறது அங்கே கொடுக்காது. இப்போ ஒரு சின்ன துளசி செடிங்கிறது வீட்டில் நடுறாங்க, நல்லா இருக்குதானா நல்லா இருக்குது. ஏதோ ஒரு நிகழ்வுகளால் அந்த துளசி இருந்தபடி அப்படியே கருகி போகுது, இல்லைன்னா அது பூச்சிப்பட்டு அப்படியே அழுகி போகுதுன்னு சொல்லுவோம். மழை காலங்கள் இல்லாமல் இந்த காலங்கள் வரும்போது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால் அம்புட்டு போயிடுது அப்படிம்பாங்க. சிலர் மருதாணி செடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பச்சை பசேன்னு வளர்ந்து நிற்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏன் இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது. அப்போ நம்ம வீட்டில் அன்றைய காலகட்டங்களில் அன்றைய கோச்சாரத்தில் 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது சரியாக இல்லாத போது நமக்கு வர வேண்டிய பிரச்சனைகளை அந்த வீட்டு விலங்குகளும் செடிகளுக்கும் பாதிப்பு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். இதில் நிறைய பாதிக்கப்படுறது நம்ம கண்ணால் உணரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மீன் வகைகள் தான். இப்போ சிலர் வாஸ்து மீன்னு சொல்லுவாங்க. 7 நிறங்களில் ஒரு மீனும் கோல்டன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. 2 நிறத்தில் இந்த பிளாக் மௌலின்னு சொல்லுவாங்க. அந்த மீனை 9 மீன்களை அப்படிங்கிறது வளர்த்துவாங்க. வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சில காலங்களில் வாங்கி போட்ட உடனே சிலருக்கு அது எதனோ இன்ஃபெக்ஷனால் இறக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். முதல்ல மீன் வளர்க்கும் போது அதற்குண்டான ப்ராசஸோடு தான் வளர்ப்பாங்க. யாருமே மீன் வளர்த்து அப்படியே போட்டுட்டு அதனால் செத்து போச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு தனி டேங்க்கு, கல், இயற்கையாக வளரக்கூடிய செடிகள், அதே மாதிரி அதற்கு தேவையான ஏர் சர்க்குலேஷன், அதற்கு தேவையான டெக்கரேஷன் லைட்ஸு, இல்லைனா வெறும் தொட்டியில் அந்த படர்ந்த தொட்டியில் அந்த மீனை விட்டு அதற்கு தேவையான அந்த ஃபுட்டு, இயற்கையான செடிகள் அதெல்லாம் போடுவாங்களான்னா போடுவாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மீன் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. குட்டி போட்டு தன் இனப்பெருக்கத்தை அந்த இடத்துல கொண்டு வரும். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவோம். அப்போ அந்த வீட்டில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. சில மாதங்களில் அந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நமக்கு வர வேண்டியது அதுகள் வாங்கிப்பாங்களான்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. அப்போ நமக்கு ஏதோ தெய்வ அனுகூலங்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புறா வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க. சில இது இன்ஃபெக்ஷனால் இறந்து போயிடும். சில இது பார்த்திங்கன்னா கூடு விட்டு திறந்து தனியாக போயிடும்னு சொல்லுவாங்க. என்னுடைய நண்பரோட வீட்டில் ஒரு 5 வருஷமாகவே கிளி வளர்த்துங்கிறது நான் பார்த்துருக்கேன். நிறைய கிளிகள் இது லவ் பேர்ட்ஸு கிளி அப்படிங்கிறது வளர்க்கக்கூடாது. இன்றளவில் கிளியை வீட்டில் அது சட்டப்படி குற்றம். ஆனாலுமே ஒரு சில நிகழ்வுகளால் அது வளர்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இத்தனை வருட காலங்கள்ங்கிறது அந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டை திறந்து விட்ட மாதிரி எல்லாமே அப்படி பறந்து போயிடுச்சு. ஆச்சரியமாக இருந்தது. அது அந்த கிரக நிலைகள் படி அந்த வீட்டில் அது தங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல இருக்கிறது. சில மாடுகள் வளர்க்கக்கூடிய இது பார்த்துருப்பீங்க, பால் பண்ணைகள், மாடு. அதே மாதிரி அவங்க ஜாதகத்தில் அது கை கொடுக்குமானா கை கொடுக்காது. ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, பண்ணை தொழில்னு சொல்லுவோம். அவர்கள் ஜாதகப்படி அந்த 4ஆம் பாவகம் நன்றாக இருந்தால் மட்டுமே பண்ணை தொழிலுங்கிறது சிறக்கும், இல்லைன்னா சிறக்காதுன்னு சொல்லுவோம். இப்போ வீட்டு விலங்குகளால் நமக்கு பாதிப்பை அவங்க வாங்கிப்பாங்களான்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. இது நமக்கு அந்த கர்மா சேருமானா கண்டிப்பாக சேராது. அது அவங்களுடைய கால அளவுகள் மட்டுமே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த பூனைக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடின்னு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு ஒரு 4 நாள் 1 வாரத்திலேயே அது இறக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அப்போ நம்ம ஜாதகத்தில் நமக்கு அந்த 4ஆம் பாவகம் சரியில்லை. அப்போ 4ஆம் பாவகத்தை சரி செய்யக்கூடிய என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் உண்மையிலேயே இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. இதற்கு என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் முதல்ல ஒரு கணபதி ஹோமம் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணணும்.
என்னங்க மாதம் வருஷமாக கணபதி ஹோமம் பண்ணுவாங்க அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் வீட்டில் கணபதி ஹோமம் அப்படிங்கிறது பண்ணணும். இல்லைனா இந்த வீடு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. அந்த 3 வருடத்தில் ஒயிட் வாஷ் அப்படிங்கிறது பண்ணணும். அதற்கு அடுத்தது வீட்டில் முதலில் செய்யக்கூடிய சுப நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணபதி பகவானை வரவழைத்து அவரை அந்த வீட்டில் பிரதிஷ்டை செய்வது அப்படிங்கிறது உத்தமம். அவரை அந்த வீட்டில் உட்கார வைக்கிறது, பிரதிஷ்டை செய்வதுன்னா அதை கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி உப்பு தண்ணீரில் வீடை துடைப்பது அப்படிங்கிறது சிறப்பு. இன்னைக்கு நிறைய பேர் அதை செஞ்சுட்டு வராங்க. வெள்ளி செவ்வாய் வீடு துடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் வெள்ளி செவ்வாயில் வீடு துடைக்க மாட்டாங்க. அதுக்கு முந்தின நாள்லயே அதை செய்வாங்க. 8 வெள்ளி 8 செவ்வாய் தொடர்ந்து இந்த வீடு துடைப்பது, விளக்கு தேய்ப்பது அப்படிங்கிறது கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். அதற்கு முந்தின நாளே அதோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே நடந்துரும். அப்படி செய்வதுங்கிறது உத்தமம். அந்த நாட்களில் ஒரு பிடி அளவு உப்பு போட்டு வீடை ஃபுல்லாக துடைக்கிறது, சாம்பிராணி அப்படிங்கிறது அந்த புகை போடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சாம்பிராணி கட்டையை வச்சு அதை செய்வது அப்படிங்கிறது நலம். அதே மாதிரி வீட்டில் விளக்கேற்றி வச்சோன்னா காலம்பரை இந்த சாயந்தரம் சந்தியா காலத்தில் விளக்கேற்றி வச்சோன்னா மறுநாள் காலம்பரை வரைக்கும் ஒரு நாள் எரிய விடுங்க. இந்த வீட்டில் அறிகுறிகள் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வீட்டில் மாற்றம் வருமானா கண்டிப்பாக மாற்றம்ங்கிறது வரும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு கிடைக்கணும். நம்ம குலதெய்வ கோவிலில் போய் கும்பிடுறோம், மாதம் கும்பிடுறோம், வாரம் கும்பிடுறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கும்பிடுறோம்னாலுமே வீட்டில் ஒரு தடவை குலதெய்வத்துக்காகவோ முன்னோர்களுக்காகவோ இந்த வழிபாடுங்கிறது வருடத்தில் ஒரு முறை செய்வதுங்கிறது உத்தமம். இதை செய்து வர்றவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமானா இருக்காது. இதை செய்ய தவறியவர்களுக்கு மட்டும்தான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே குறிகாட்டும். இந்த விலங்குகள் இறப்பதுங்கிறது இயற்கையான மரணமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது நம்ம கண் முன்னாடி பார்ப்பதுங்கிறது நமக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வுகளை அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளை எப்படி பலப்படுத்திக்கணும், அதற்கான பரிகார முறைகள் அப்படிங்கிறதா இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். செய்து பாருங்கள், கண்டிப்பாக மாற்றங்கிறது இருக்கும். நன்றி.